பவித்ரா, குடியரசு தின விழாவை ஒட்டி ஆளுநர் உரையை வெளியிட்டிருக்கிறார். அந்த உரையில் 2047ஆம் ஆண்டுக்கான முழுமையான வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்க முயற்சிகளை மேற்கொண்டு வரும்போது தமிழகத்தின் பங்களிப்பு அதில் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்றும், துரதிருஷ்டவசமாக நமது மாநிலம் சரிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றும் ஆளுநர் RN ரவி தமிழக அரசு மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார். அதில் கல்வித்துறையை பொறுத்தவரை 75% மாணவர்களால் 2ஆம் வகுப்பு பாட புத்தகங்களை கூட சரிவர படிக்க இயலவில்லை என்பதோடு 11 முதல் 99% வரையிலான மாணவர்களால் 2 இலக்க எண்களை கூட அவர்களால் அடையாளம் காணவோ அந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் கணக்குகளை போடவோ இயலவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது ஏழைகள் படிக்கும் அரசு பள்ளிகளின் கற்றலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய செங்குத்தான சரிவு என்றும் ஆளுநர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏழைகளின் எதிர்காலத்தை மேலும் ஆபத்துக்குள்ளாக்குவதோடு நீண்டகால சமூக மற்றும் பொருளாதார அநீதி அவர்களுக்கு இழைக்கப்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டையும் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையின் மீது நேரடியாகவே ஆளுநர் குடியரசுத் தலைவர் வாழ்த்துறையில் தெரிவித்திருக்கிறார். இதே போல உயர்கல்வியை பொறுத்த மட்டிலும் நமது 20 பல்கலைக்கழகங்களில் 25 லட்சம் மாணவர்கள் சேர்க்கப்பட்ட போதிலும் நிதி பற்றாக்குறை நிலவுகிறது. நிதி நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள். இதில் 50% குறைவான ஆசிரியர்களின் எண்ணிக்கையோடு பல பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனால் பல்கலைக்கழகங்கள் 50% குறைவான ஆசிரியர்களின் எண்ணிக்கையோடு செயல்பட்டு வருவதால் நமது தேசத்தின் பெருமிதமாக விளங்கிய மதராஸ் பல்கலைக்கழகத்தில் 66% ஆசிரியர் பதவிகள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன என்ற குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார். இதே போல கல்வி நிறுவன வளாகங்கள் மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு எதிராக மனிதாபிமானமே இல்லாமல் சமூக பாகுபாடுகள் இழைக்கப்படுகின்றன என்றும், சமூக நீதியை நிலைநிறுத்த இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா போன்ற மாபெரும் தலைவர்கள் பெருமிதம் கொள்ளும் மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது இத்தகைய கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பதால் சமூக நீதியே கேள்விக்குறியாகி இருக்கிறது தமிழகத்தில் என்ற குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார். மற்றபடி முதலீட்டாளர்களை ஈர்க்கும் தொழில்துறையும் மிகப்பெரும் வீழ்ச்சியை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றும், மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை அந்த அமெரிக்க டாலர்களின் அளவு பல 2.4 பில்லியன் டாலர் அளவுக்கு முதலீட்டை ஈர்த்த சூழ்நிலையில் இப்போது கர்நாடகம், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரம், தெலுங்கானா, ஹரியானா ஆகிய மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளி தொழில் முதலீட்டுகளை ஈர்ப்பதில் முன்னுக்கு வந்திருக்கின்றன என்பதும் முதலீட்டாளர்களின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்துறை வளர்ச்சியில் ஒரு அச்சுறுத்தத்தக்க அம்சங்கள் என்றும் ஆளுநர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதே போல அவர் சிறு குறு தொழில் ஆகியவற்றில் மட்டும் இந்தியாவில் தமிழகம் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை வகிக்கிறது என்ற ஒரே ஒரு பாராட்டையும் அந்த குடியரசு தின வாழ்த்துறையில் அவர் தெரிவித்திருக்கிறார். கல்வித்துறை, உயர்கல்வி, பள்ளி கல்வித்துறை, தொழில்துறை மற்றும் சமூக நீதி ஆகியவற்றில் தமிழகம் மிகப்பெரிய சரிவை கண்டிருக்கிறது என்று குடியரசு தின உரையில் ஆளுநர் தெரிவித்திருப்பது அவர் எதிர்க்கட்சி தலைவரின் உரையை போன்று இது இருப்பதாக இருக்கிறது என்ற ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த ஆளுநர் உரையில் உள்ள அம்சங்கள் கூறுகின்றன. பவித்ரா.